நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடம்பில் பெயின் ஏற்படும்போது தைலத்தை எடுத்து நம்ம பாடி ஃபுல்லாக தடவிக்கிறோம். இதை நான் பொதுவாக நம்புறதே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பாடி பெயின் எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது பிளட் ஃப்ளோ கரெக்டாக நம்ம உடம்புல கிடைக்கிறதில்ல. இந்த பிளட் ஃப்ளோவை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மில்லட் வகையில் பார்த்தோம்னா ராகி, கம்பு, திணை இதை எடுத்துக்கலாம். எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் ராகி சூப்பு போட்டிருக்கோம். இந்த ராகி சூப்பில் ரெடி டு ஈட் அப்படின்ற முறையில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் ட்ரைடு கேரட்டு, பீன்ஸு, ஆனியனு, அப்புறம் கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து எங்கள் கம்பெனிலேருந்து ராகி கூழ் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த ராகி, கம்பு, திணையை தவிர கீரை வகைகள் நம்மளோட பாடி பெயினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இஞ்சி, மிளகு, பூண்டு இது எல்லாமே நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவில் சேர்க்கும்போது இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது குறையும். எப்போ பாடியில் இன்ஃப்ளமேஷன் குறையுதோ அப்போ பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிளட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும்.